Hello friends, welcome back to Kali Semi Kitchen. குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடித்த ஸ்வீட் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். கோகோனட் ஐஸ். இந்த ஸ்வீட் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இது செய்கிறதுக்கு தேவையானவை 2 கப் desiccated coconut சேர்த்துக்கலாம். desiccated coconut எல்லா கடைகளிலும் கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு கிடைக்காட்டி கொப்பரை தேங்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நரன்னு அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1/2 கப் பவுடர் சுகர், 1/2 கப் ஸ்வீட்டன்ட் condensed மில்க் சேர்த்துக்கலாம். condensed மில்க் சேர்க்கறனால இந்த ஸ்வீட் ரொம்பவே சூப்பர் டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இது மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோன்னா நல்ல ஒரு லைட்டாக ஒரு சாஃப்ட் டெக்ஸ்சருக்கு வந்துடும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி எடுத்து போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். 2 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை திறந்து பார்த்தோன்னா நல்லா சாஃப்டாக ஊறிட்டுருக்கும். இப்போ இதில் வந்து ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது இப்படியே சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த கலவையை 2 டிவிஷனாக பிரிச்சுக்கலாம். ஒரு டிவிஷன் எடுத்து ஒரு கிளாஸ் கண்டெய்னரோ இல்லை ஒரு ஸ்டீல் கண்டெய்னரோ எது நம்ம வீட்டில் இருக்கோ அதை பயன்படுத்திக்கலாம். அதில் கீழே வந்து பட்டர் ஷீட் போட்டு லைட்டாக வந்து பட்டரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 2 பகுதியாக பிரித்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மிக்ஸை, அதில் ஒரு பகுதி எடுத்து அந்த பட்டர் ஷீட் மேலே வச்சு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இன்னொரு ப்ரொபோர்ஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து கொஞ்சமாக ரோஸ் சிரப் சேர்த்துக்கலாம். அந்த ரோஸ் சிரப் சேர்க்கறதுனால ரோஸ் ஃப்ளேவரில் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கும் மேலே ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான எந்த கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம். பிங்க் சேர்த்தா சூப்பராக இருக்கும். ப்ளூ கலர் சேர்த்திங்கன்னா இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி கோகோனட் ஐஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பட் என்கிட்ட வந்து அந்த கலர்ஸ்லாம் இல்லை. கேசரிக்கு சேர்க்குற இந்த ஆரஞ்சு கலர் தான் இருந்துச்சு. இந்த ஆரஞ்சு கலரை நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கீழே வந்து ஒயிட் கலரில் நம்ம அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே இந்த கலர் சேர்த்து இந்த ஆரஞ்சு கலர் மிக்ஸை வந்து சேர்த்து நல்லா அப்படி ஃப்ளாட்டன் பண்ணி இப்படி ஸ்ட்ரைட்டாக அழகாக கொண்டு வந்துட்டு அதுக்கு மேலே டெசிகேட்டட் கோகோனட்டை லைட்டாக அப்படியே தூவி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சிடலாம். 1 hour கழித்து நம்ம அதை எடுத்து பார்த்தோன்னா அவ்வளோ பிரமாதமாக சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. அதை அப்படியே தனியாக வேற ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு கீழே வந்து பட்டர் பேப்பர் போட்டிருக்கோம் இல்லையா, அதையும் எடுத்துடலாம் மறக்காமல். பட்டர் பேப்பர் எடுத்ததுக்கப்புறமா நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் வந்து நார்மலாக இந்த ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து டைமண்ட் ஷேப் வேணாலும் கட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த சில்னஸோடு நம்ம எடுத்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், குட்டீஸ்க்கும் பிடிக்கும். கிறிஸ்மஸ் நியூ இயர் இதுக்கெலாம் வந்து ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செய்யக்கூடிய ஸ்வீட் இது. வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தால் கூட இந்த ஸ்வீட்டை செஞ்சு கொடுக்கலாம். எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே ஈஸியான இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.